ஏன்னா 2021 தேர்தலில் ஜெயிச்சு வந்தவுடனே பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் முரசொலியிலன்னு நினைக்கிறேன் ஒரு கட்டுரை எழுதினார். 24 பாராளுமன்ற தேர்தலை நம்ம திராவிட மாடல் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சந்திக்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில உட்காந்துக்கினே கட்டுரை எழுதினவர் அவர். 29ல 2வது முறையா ஒரு பெரிய சரித்திரத்தை படைத்து திமுக இங்க ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் காங்கிரஸ் யாராச்சும் சீந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்பவே உத்தவ் தாக்கரே சொல்றாரு, மணிசங்கர் ஐயர் சொல்றாரு, நிறைய பேர் சொல்றாங்க, கார்த்தி சிதம்பரமே ஒத்துக்கிறாரு கன்வீனரா பெரிய கட்சி இருக்கக்கூடாது அப்படின்னு. முதல்ல பெரிய கட்சியாவே இது இருக்காது. அப்ப கன்வீனர் போஸ்டும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா ஒருவேளை 29ல இந்த புள்ளி கூட்டணி கோடு கூட்டணி இவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு கூட்டணியாக ஆட்சிக்கு வராங்கன்னு சொன்னா யார் பிஎம்? இவரை யாராவது சீந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் சீட் கொடுப்பாங்க? மம்தா கொடுக்க மாட்டாங்க, இங்க கொடுக்க மாட்டாங்க, அங்க கம்யூனிஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்க. அகிலேஷ் யாதவே காரி துப்புறாரு அந்த ஏஐ மாநாட்டில் போட்டு இது மாதிரி அசிங்கம் பண்ணிட்டு வந்துக்கிறீங்களே அப்படின்னு. அவரும் ஒதுக்கி தள்ளிட்டார், இனிமே வராது அப்படின்றாரு. எத்தனை சீட் இருக்கும் உங்களுக்கு? ஏதோ கேரளால ஏதோ ஜெயிச்சா உண்டு, அவ்வளவுதான். வேற எங்கேயும் நீங்க ஜெயிக்க போறது கிடையாது. 50ன்றதை டச் பண்றதே பெரிய விஷயமாயிரும் காங்கிரஸுக்கு. யாரும் அவங்களை சேர்த்துப்பாங்க? எதிர்கட்சி தலைவர் பதவி கூட வராது ஆட்சி வரலன்னா. புரியுதுங்களா? நமக்கே தெரியும் போது காங்கிரஸுக்கு தெரியாதா இது? இதனால தான் நாங்களா வெளில போனதா இருக்கக்கூடாது.